வணக்கம். உங்களை இந்த மிக ஆழமான தேடலுக்கு உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பரிச்சயமான ஒரு டாபிக் தான். ஆமா, அதாவது நம்ம உடம்போட மையத்துல இருக்கிற தொப்புள் குழி. கரெக்ட். அந்த தொப்புள் குழி ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ் அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம சோர்சஸ்ல இருந்து இன்னைக்கு நாம குறிப்பா அனலைஸ் பண்ண போறது அத வெறும் தத்துவார்த்தமா பார்க்காம பிசிக்கலா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தான். கண்டிப்பா மூலாதாரத்திலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த உயிர் மின்சாரம் எப்படி சரியா தொப்புள் குழிக்கு வந்து சேருது அப்படிங்கிற அந்த வஜ்ரவேல் ரகசியத்தோட அடுத்த கட்டத்தை நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அந்த எனர்ஜி ஃப்ளோ தான் மெயின். நான் சொல்ல வந்ததும் அதுதான். நாம் பொதுவா தொப்புல உடம்புல உள்ள ஒரு சாதாரண குழியா மட்டுமே பாக்குறோம். ஆனா அங்குதான் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஆற்றலும் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சோர்சஸ் சொல்லும்போது அது எவ்வளவு வியப்பானது இல்லையா? ரொம்பவே வியப்பான விஷயம்தான். இந்த விவாதத்துல இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நாம இப்போ பேச போறது எதுவும் சில பழங்கால நம்பிக்கைகளை பத்தி மட்டும் கிடையாது. ஆமா, இது பியூர் சயின்ஸ். எக்ஸாக்ட்லி. உடலியல் ரீதியா இது எப்படி மனிதனோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நாம விளக்க போறோம். ஒரு அமைதியான ஆழமான உண்மையை பத்தி பேச போறோம்.